பெரும்பாலும் உலக இலக்கிய வரலாற்றில் ஒரு நூலை மொழிபெயர்ப்பு செய்கிறவர்கள் அந்த மொழியில் எழுதப்பட்டதை அப்படியே டிரான்ஸ்லேட் செய்வார்கள். சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ராமாயணத்தை தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்கிறார் என்று சில அறிவார்ந்தவர்கள் கம்பன் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அவர்கள் கம்ப ராமாயணத்தை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்று நமக்கு தெரிகிறது. வால்மீகி ராமாயணம் ஒரு துன்பியல் சம்பவம். தொல்காப்பிய இலக்கிய மரபுபடி ஒரு துன்பியல் இலக்கியத்தை ஒரு இன்பவியல் இலக்கியமாக மாற்றி அமைக்கிறார். அப்படி என்றால் வால்மீகி ராமாயணம் ராமன் இறப்பதோடு முடிகிற அந்த விடயத்தை ராமன் பட்டாபிஷேகம் செய்வதோடு கம்ப ராமாயணத்தில் முடிக்கிறார். அப்படி என்றால் மதிப்புக்குரிய எங்கள் கவி சக்கரவர்த்தி கம்பன் அவர்கள் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை அப்படியே தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்யவில்லை. அது பேரு டிரான்ஸ்லேஷன் அல்ல. தமிழ் நிலப்பரப்புக்கு உட்பட்ட பண்பாட்டுவியல் அல்லது பல பண்பாடுகளோடு ஒத்துப்போகிற பல விடயங்களை வெட்டி நறுக்கி அல்லது கவிதைகளோடு ஒப்பிட்டு கம்பன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பெயர் டிரான்ஸ்லேஷன் அல்ல, டிரான்ஸ்கிரியேஷன் பண்ணியிருக்கார்.